இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட்ன்றதை ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மீடியா கிளிக் பண்ணிங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் போய் செலக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இந்த சாண்டல் கலரில் இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு. திரும்பவும் அந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலரை லைட் சாண்டலில் இருக்கு பாருங்களா, அந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லைட் சாண்டலில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது மீடியாக்குள்ளே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீடியாக்குள்ளே போயிட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிஎன்ஜி இமேஜ் வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு, அதாவது 96, அதாவது விஜய் சேதுபதி இருக்குது அந்த பிஎன்ஜி இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஷேடோவில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பிஎன்ஜி இமேஜை சென்டராக நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இது மாதிரி அடியில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சுட்டு ஃபுல்லாக இதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வைங்க. மூவ் பண்ணிவிட்டு திரும்ப லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 96 இருக்குல்ல அந்த லோகோ இமேஜ், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதையும் வெளியே இம்போர்ட் பண்ணி அங்கே பாருங்கள் அந்த எட்ஜில் கார்னரில் இது மாதிரி சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி அது மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் லாஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது 2 இருக்குது, கான்ஸ்டன்ஸ் அப்புறம் ஸ்ட்ராக்சரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டு அப்புறம் அது ஃபுல்லாக இதையும் ட்ராக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோகோ இதையும் ஸ்டேட்டஸுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வைங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ இதில் ஒரு ஒயிட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி தான் இதுவும். அந்த வீடியோ வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளைன்னு கொடுத்துருங்க. மல்டிப்ளைன்றது கொடுத்துட்டு அங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சோண்டு அதுமாதிரி சென்டராக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொசிஷனை சென்டராக வச்சுக்கிட்டு சைஸ் அங்கே பாருங்கள் சென்டராக இன்னும் உக்காரலன்னு நினைக்கிறேன் எனக்கு பொசிஷனு. நீங்கள் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அது மாதிரி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சென்டராக பொசிஷன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது செம்மையாக ப்ளே ஆகுது. இது ப்ளே ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் டெக்ஸ்ட் ஷீட் லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபீல் த பிஜிஎம் டைப் பண்ணுறேன். நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இதே வைக்கலாமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இல்லை, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபீல் த மியூசிக்னு இருக்குது, மொத்தமாக கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஃபிக்சல் அப்படியே ரெடி பண்ணிக்கிறதுனா ரெடி பண்ணிங்க. டைம் கிடைக்கல, அதனால தான் இதில் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபான்ஸ் கூட இதில் சரியில்லை, அதனால் அதிலே இருக்கிறத வச்சு நீங்கள் ரெடி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு கலர் பிளாக் சூஸ் பண்ணிங்க. கலர் பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த எஃபெக்ட் மாதிரி வந்துச்சிங்களா ஒயிட் கலர், இது அதை போயிட்டு அது கீழே வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபான்ஸ் போய் செலக்ட் பண்ணுறேன். எந்த ஃபான்ஸ், நிறைய ஃபான்ஸ் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபான்ஸ் சரியில்லை, நீங்கள் மேக்ஸிமம் ஃபிக்சல் அப்படியே ரெடி பண்ணிங்க. இது மாதிரி ஃபீல் த பிஜிஎம், ஃபீல் த மியூசிக் அது மாதிரி இருந்தது இருக்குது. இது கூட நல்லா தான் இருக்குது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, பட் சரியாக தெரியல, அதனால் வேறு எதனா ட்ரை பண்ணுறேன் நான். இதுவே கொஞ்சம் டைம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி நினச்சிருங்க. இதுலேயே கொஞ்சம் டைம் இது ஆகுது, லாஸ்ட்டாக இருக்குதா ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, ஏதோ ஒன்று வச்சுறேன். இதே வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு கொஞ்சம் இப்போ அவுட்லைன் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட். அவுட்லைன் போய்ட்டு எனேபிள் பண்ணுறேங்க, பிளாக் இருக்கும், அதை கம்மி பண்ணி ஒரு 6 வச்சுக்கிறேன். 6 வச்சுட்டு இப்போ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபீல் த மியூசிக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் கீழே வர மாதிரி டவுனில் வர மாதிரி வைங்க. டச் பண்ணால் மேலே இருக்குது, டச் ஆகிடுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே கொஞ்சம் டைம் எடுக்குது. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் கம்மியாகி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கேப் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக இருக்குது. சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள்,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி பொசிஷன் கரெக்டாக வச்சுருங்க. கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அந்த ஒயிட் கலர் வந்து 20 செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். திரும்பியும் அதை டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது முடிகிற இடத்துல அதே கொஞ்சம் எடுத்து வந்து வச்சுருங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும் அது. அதனால் கொஞ்சம் பாதியில் வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதை டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வச்சுட்டு ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு 96 பிஜிஎம்மோ இல்லை மியூசிக்கோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தீம் மியூசிக் அது மாதிரி நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய லோகோ சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் பிக்சல் லேபில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணிவிட்டு அடியில் எடுத்து வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடியில் வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இதை ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை செம்மையாக ப்ளே ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் நான் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதை ஷேர் நவுன்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஷேர் நவுன்னு கொடுத்துட்டு மேலே இருக்குது பாருங்கள், ஷேர் நவுன்னு கொடுத்துட்டு தேவையான குவாலிட்டி வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செட் பண்ணிக்கங்க.